அது நீ தானே, உன்னை தாண்டி வரைஞ்சிருக்காருன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்ல அவ்வளவு கூட்டத்துல இவங்க வெக்கப்பட்டுட்டாங்க. அப்படி என்ன விஷயம் பண்ணிருக்காரு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம செய்யற ஒரு வேலை மத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கலைக்கு தான் இருக்கு. சோ ஆர்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்க. இங்க இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு நம்ம யார வரையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ்க்கு உள்ள வந்திருக்காரு. எல்லாருடைய முகங்களையும் பாக்குறாரு. ஸ்டேஜ்ல ப்ரொஃபசர், அப்புறம் அந்த காலேஜுடைய பிரின்சிபல், சீஃப் கெஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்புறமா வரைய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தீவிரமா வரையறாரு. அப்படி என்னவா இருக்கும்னு எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. எப்படியும் கூட்டத்துல ஒருத்தர வரைய போறாரு, யாரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா வரைஞ்சு முடிச்சிட்டு ஒரு சாண்ட் மாதிரி இருக்குங்க, அது அப்படியே தூவி விட்டா போதும். மலைச்சாரல் மாதிரி தூவி விடும்போது ஃபைனலா அந்த அவுட்புட் வந்துரும். அப்படிதான் வந்து அந்த மண்ணை கொட்டுறாரு. அண்ட் சூப்பரான ஒரு டிராயிங் வந்துருச்சு. ஒரு பெண்மணியை தான் வரைஞ்சிருக்காரு. சோ கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் வரைய போறாரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் போது உங்களை தான் வரைவேன்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய டிராயிங்க தாங்க ரொம்ப சூப்பரா வரைஞ்சு முடிச்சிருக்காரு. அவங்களால நம்பவே முடியல. ஏய் பாரு, நீதான் அது, உன்னை தாண்டி வரைஞ்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ வைக்கோங்க. நமக்காக இவ்வளோ பெரிய டிராயிங்கான்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம் வேற. மேடைக்கு வந்து அந்த டிராயிங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. மத்தவங்க முகத்துல இருந்து அந்த சிரிப்பை வர வைக்கிறது ஒரு தனி ஆர்ட்டுங்க. அதை இவர் ரொம்ப நல்லாவே பண்றாரு. த கலர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பல வீடியோஸை இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.